கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 56ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிப்போம். குறிப்பாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள். தாவீது தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆகவே அதை அவர் நன்கு உணர்ந்தவராய் இருந்தார். அதை குறித்து நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். பாருங்கள், தாவீதை குறித்து வேறு ஒருவன் சவுலோடு கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஈசாயின் குமாரன் என்பது ஒருவன் இருக்கிறார், அவன் இவ்வளவு குணங்களை உடையவன், அவரை கண்டிருக்கிறேன், வாசிப்பதில் தேறினவன், அப்புறம் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். மற்றொரு கொடுக்கிற சாட்சி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:12. பாருங்கள், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார், தன்னை விட்டு விலகி போனார் என்பதை சவுல் கண்டான். சவுல் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ராஜா. அவருக்கு தெரிகிறது தன்னை விட்டு கர்த்தர் விலகி போய்விட்டார். ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் கண்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 நாளாகமம் 17:2. ஊழியக்காரன் இப்பொழுது சாட்சி கொடுக்கிறார். முதல் ஒரு வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறார், இரண்டாவது ராஜா சாட்சி கொடுக்கிறார், இப்பொழுது ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சாட்சி சொல்ல வேண்டும். இப்பொழுது தாவீது தன் வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை எவ்விதமாய் சொல்லுகிறார் வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்கள், இவர் நன்கு அறிந்திருந்தார் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? எத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார்? தைரியமா சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு உண்மையான ஒரு இது. நாம் அப்போ ஒரு வசனம் இருக்கிறது, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அது 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசித்தரலாமா அந்த வசனத்தை? 2 நாளாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருப்பது என்பது என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தினந்தோறும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும். தினந்தோறும் ஆராதிக்க வேண்டும். ஆலயத்தில் இதற்கு தினந்தோறும் ஆராதனை இருக்கிறது. ஆலயத்தின் ஆராதனைகளை பங்கு பெறலாம். சொன்னது போல ஜூம் மூலமாய் வர முடியாவிட்டால் ஜூம் மூலமாய் பங்கு பெறலாம். டெய்லி நமக்கு வசனங்கள் கொடுக்கப்படுகிறது, ஜெபங்கள், விதவிதமான ஜெபங்கள். இப்படி நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று இந்த தாவீது சொல்லுகிறார் என்றால், இந்த 56ஆம் சங்கீதம் ஒரு கடினமான ஒரு பாதையிலே அவர் சென்ற பொழுது. மேலுள்ள தலைப்பை வாசிக்கலாமா? பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது. பாருங்கள், இந்த தாவீது தன்னுடைய சொந்த ஊரிலே இருக்க முடியவில்லை. சொந்த ஊரிலே இருக்க முடியாமல் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, அல்லது காடு, வனாந்திரம், இப்படி அலைந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஒரு சில காலங்கள் ரொம்ப கடினமான பாதை. ஆனால் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார்.
ஆனால் அவரால் வீட்டில் இருக்க முடியவில்லை. சொந்த மாமன் அவரை துரத்துகிறார், மாமனார் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் இவர் ஒவ்வொரு இடத்திற்கும் போகிறார். இந்த சம்பவம் எங்கு வருகிறது என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், அந்த பகுதியை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல அவன் தாவீது அங்கிருந்து தப்பி ஆகாஸ் என்கிற அந்த பெலிஸ்திய ராஜாவின் இடத்துல போகிறான். அங்கே போனோடனே அவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ஏன் அவங்க எல்லாம் வர்றாங்க? ஏன் இவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க? ஏனென்றால் அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்னவரே யார் தான்? தாவீது தான். இவர் தானே நம்ம படைத்தளபதியை, நமக்கு எடுத்த பெரிய மனிதனை கொண்டவனே வந்தானே, இவனுக்கு எதற்கு அடைக்கலம் கொடுக்குறீங்கன்னு அவனை பிடிக்க வந்துடுறாங்க. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஒரு பைத்தியக்காரன் போல வேஷம் மாறி அவன் அந்த இடத்துல நடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ராஜா சொல்கிறான், நம்ம நாட்டில் இல்லாத பைத்தியமா இன்னொரு பைத்தியத்தை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அதற்கு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தாவீது தப்பி அதன் பிறகு அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். வாசிங்க பார்க்கலாம் 16:1. தப்பி, அப்போ அந்த ராஜாவின் இடத்திலிருந்து அவங்க பிடிக்க வந்த பொழுது அங்கிருந்து தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போயிட்டான். பாருங்க, அப்போ ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை. இந்த சூழ்நிலையிலே அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை. சில வேளையில் நம்மளை அறியாமல் சில பயம் நம்மை ஆட்கொண்டு விடும். கொஞ்சம் வியாதி வந்துருச்சுன்னா, ஐயோ இது கேன்சராக இருக்குமோ, இது நான் செத்து போயிடுவணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆண்டவரை நம்பணும். இந்த மனிதர் நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்களா, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களா நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையிலே நீங்கள் என்ன எழுத வேண்டும்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த சங்கீதத்திலே, இந்த சம்பவத்திலே இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் பாருங்கள். 1ஆம் வசனத்திலே, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். விழுங்குறதுன்னா என்ன? அப்படியே வாயை ரெடியாக திறந்து வச்சுருப்பாங்க. என்னடா பாயிண்ட் கிடைக்கும் டபக்குன்னு விழுங்கலான்னு சொல்லி வாயை திறந்து வைக்கிறது. அப்போ இந்த விழுங்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யார் யாரெல்லாம் விழுங்குவா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த விழுங்கலான்னு நினைக்கிற அந்த ஸ்பிரிட் எங்கிருந்து வருது அப்படின்னா, முதலாவது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அவன்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு வேற வேலையே இல்லை, நல்லதை செய்ய வேண்டிய வேலை இல்லை. செஞ்சா தீமையை செய்யணும், செஞ்சா கெடுக்கணும், செஞ்சா திருடணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆகவே அவனுடைய வேலை தான் தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்கணும், விழுங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ அந்த ஸ்பிரிட் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது இந்த மனுஷன் விழுங்க பார்க்கிறான். மனுஷன் ரொம்ப நல்லவன், அவன் கீழ்ப்படிதலானவன், தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். ஆனால் என்றைக்கு அந்த மனிதன் ஆதாம் அந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் செவி கொடுத்தானோ அன்று முதல் அவன் கீழ்ப்படியாதவனாய் மாறிவிட்டான், குற்றம் சாட்டுகிறவனாய் மாறிவிட்டான். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் விழுகிறதை, 3ஆம் அதிகாரத்திலே வீழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை. 4ஆம் அதிகாரத்தில் மரணம் ஏற்படுகிறதை, கொலை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். காயின் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருமே கத்தரை விட்டு விலகிட்டாங்க. அந்த அளவுக்கு பாவம் கொஞ்ச நாளைக்குள்ளாய் பெருகிருச்சு. பிசாசு அவ்வளவு கிரியை செய்கிறான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் இந்த சுபாவங்கள் வராது. எவனை விழுங்கலாமோ எவனை அழிக்கலாமோங்கிறது பாருங்கள். இந்த வசனம், 1ஆம் வசனம், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். 2ஆம் வசனத்திலே விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள். விரோதமாய் எந்த சூழ்நிலை, வாட் ஆர் தி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையிலே தாவீது இதை எழுதுகிறார், இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதல், விழுங்க பார்க்கும் மனிதர்கள் மத்தியிலே. 2வது, விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் மத்தியிலே. 3வது, 5ஆம் வசனம், தீங்கு செய்வதே அவர்கள் எண்ணம். தீங்கு செய்வதே அவர்கள் எண்ணம். 6ஆம் வசனம், ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என்னது? மறைஞ்சிருப்பாங்க.
ஆனால் அப்படியே வரும்போது டக்குன்னு பாஞ்சிருவாங்க. சில நேரங்களில் இந்த விலங்குகள் அப்படி தானே பிடிக்கும். டிஸ்கவரி சேனலை பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கி இருக்கும். டப்புன்னு அந்த வழியாக மான் போகும்போது டபான்னு அது மேலே விழுந்து அதை பிடிக்கும். பதிவிருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது என்ன சொல்லுகிறார் எப்படி என்றால், அதான் 9ஆம் வசனம், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். எனக்கு விழுங்க பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிற மனிதர்கள் மத்தியிலே, எனக்கு விரோதமாய் பதிவு இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப நட்பாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நல்லவங்க போல நடிப்பாங்க, நல்லவங்கள போல பேசுவாங்க. இருதயம், அநேகருடைய இருதயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடியிருக்கிற இடமா இருக்கலாம், மற்ற மனிதர்கள் மத்தியிலே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் தான் அல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் பாடுவோம். அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். என்னாலும் சுகம் தருவீரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. பாடுவோம் சத்தமா. நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுவோம், பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனுஷர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழுதுறாங்க, கடிதம் போடுறாங்க, எத்தனையோ பேர் எழும்பி பேசுகிறாங்க, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல பேசுகிறாங்க, கவலையே படாதீங்க, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இந்த பகுதியில் வந்து இந்த 37 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நான் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொண்டேன். எத்தனையோ மனிதர்கள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள், அரசாங்கம் விரோதமாய் வந்தது, எத்தனையோ சூழ்நிலைகள். நான் ஒன்றை மாத்திரம் அறிந்தேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதை நான் அறிந்தபடினால்தான் இன்றைக்கும் நான் நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரை என்னோடு கூட இருந்தவர் இனிமேலும் இருப்பார்.
உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், உங்கள் அநேகருடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, அந்த 9ஆம் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 56:9, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முதலாவது காரியம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சத்துரு இருப்பான், சத்துரு தொடர்ந்து வருவான், ஆனால் சத்துரு மேற்கொள்ள மாட்டான். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அப்போ அதனுடைய விளைவு என்ன? எதிரிட்டு வருகிற சத்துரு பின்னிட்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் முன்னிட்டு போக முடியாது, ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுதுறாங்களா அல்லது எங்கே எழும்புறாங்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். அப்படி என்றால் சத்துரு வந்தான், சத்துரு ஜெயம் கொள்ளவில்லை. உடனே அவர் எழுதுகிறார், நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. சத்துரு வருவாங்க, சத்துரு இல்லாமல் இருக்காது. நம்ம வாழ்நாள் முடிகிறதனி நமக்கு சத்துரு. கடைசி சத்துரு யாரு? வசனத்தின்படி சொல்லுங்க பார்க்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு வசனம் இருக்கிறது. அதுவரை நம்ம வாழ்நாளில் சத்துருவல் அந்தந்த வயசுக்கு ஏற்ப, 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு சத்துரு இருப்பான், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு சத்துரு இருப்பான், காலேஜ் படிக்கிற இடத்துல ஒரு சத்துரு இருப்பான், வேலை செய்கிற இடத்துல ஒரு சத்துரு இருப்பான், வசிக்கிற இடத்துல சத்துரு இருப்பான். ஆனால் சத்துரு நம்மை ஜெயம் கொள்ள கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போதான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் முதலாவது காரியம், சத்துரு பின்னிட்டு திரும்புவார்கள். இரண்டாவது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், சங்கீதம் 118:6 வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பக்கத்தில் இருந்துட்டா நமக்கு என்ன இல்லை? பயமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில வேளையில் பயம் வரும், ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மூன்றாவது குறிப்பு, 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நான் என்ன செய்வேன்? காண்பேன். நான் சரி கட்ட மாட்டேன், ஆனா சரி கட்டும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சரி கட்டுதலை காணும்படி எனக்கு செய்வார். சத்ருவாய் செயல்படுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் சரி கட்டுகிறதை காணும்படி செய்வார். மூன்றாவது குறிப்பு. முதலாவது குறிப்பு, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இரண்டாவது குறிப்பு, சத்துருக்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது குறிப்பு, சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நான் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் வைக்கிறாங்களா, தந்திரம் வைக்கிறாங்களா, எழும்புறாங்களா, பேச்சில் என்னென்ன செய்கிறாங்களோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம லாஜிக் என்ன தெரியுங்களா? நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படி தானே? எங்கே இருக்குது வசனம்? யாத்ராகமம் 14:14. யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம வேலை என்னது? சும்மா உட்கார்ந்துருக்கணும். நம்ம உட்கார்ந்துருக்கணும். சும்மா உட்கார்ந்துட்டா அவர் யுத்தம் செய்வார். என் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 36:9. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பக்கத்தில் இருந்துட்டா என்ன செய்வாராம்?
நம்ம மேல ரொம்ப கவனமா இருப்பார், கண்ணோக்கி கொண்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளை என்ன செய்வாங்க? கண்ணோக்கிட்டே இருப்பாங்க. எங்க போகிறா, எங்க போகிறா, என்ன செய்யறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதை போல ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார். அந்த வசனம் அப்படியே முடிச்சிடல. கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள், விதைக்கப்படுவீர்கள். உங்களை கண்ணோக்கி கொண்டு உங்களை நல்லா பண்படுத்துவேன். ஆலயத்தில் வருகிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை நான் கண்ணோக்கமாக இருந்து உங்களை நான் பண்படுத்தி உங்களை விதைக்கப்படுகிற அளவுக்கு உங்களை நல்ல நிலமாக்கி விடுவேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார். யார் கண்டுக்கிறாங்களோ, என்னை யாருமே கண்டுக்கல, உங்களை கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் எப்பேற்பட்ட சூழலில் நம்மை கண்ணோக்கமாக இருந்து நம்மை பண்படுத்தி நம்மை விதைக்கப்படுகிறார். கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கடைசியாக இந்த வசனம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. விரோதமாய் இருப்பவன் யாரால முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. அருமையான காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட விழுங்குகிற மனிதர்கள் மத்தியிலே, போர் செய்கிற மனிதர்கள் மத்தியிலே, நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர்களின் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், நான் பயப்பட மாட்டேன். அடுத்தது என்னது? சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை காணும்படி செய்வார். கர்த்தர் என்மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்கு விரோதமாய் உங்களை விழுங்க பார்க்கிற, உங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற, உங்களுக்கு விரோதமாய் அகங்கரித்து நெலும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் பதிவிருக்கிற மக்கள் மத்தியிலே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், God is on my side. ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், நான் பயப்பட மாட்டேன். சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும்படி செய்வார். கர்த்தரின் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். எனக்கு விரோதமாய் எழும்புபவன் யார்? ஒரு நாள் வரும், ஐயா உனக்கு விரோதமா நான் பண்ணிட்டேன். ஈசாக்கு பல முறை துறவுகளை தோண்டினான். சத்துருக்கள் வந்து தூர்த்து போட்டார்கள். மறுபடியும் அவர் அமைதியாய் அடுத்த துறவை தோன்றுகிறார், அடுத்த துறவை தோன்றுகிறார். ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம், உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம், சமாதானமாய் நாம் போய்விடுகிறோம். சத்துருக்கள் சில வேளைகளிலே நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே சத்துருக்களினால் ஒடுக்கப்பட்டு கவலையோடு துக்கத்தோடு நான் நல்லதே செய்தாலும் என்னை ஏன் வெறுக்கிறாங்க, ஏன் பகைக்கிறாங்க, ஏன் எனக்கு விரோதமா எழும்புறாங்க? கவலையோடு கூட வந்திருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க வாழ்ற பகுதியில எங்க போனாலும் உங்களுக்கு சத்துருக்கள் எழும்புறாங்கல்ல, இந்த காலவெளியில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவனும் உங்களை அசைக்கப்படுவதில்லை, ஒருவரும் உங்கள் மேல் கைகளை போடுவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினால்